புளி வெட்டுறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ள மறைச்சு வை. வேற யாராச்சும் பார்த்தா ஏன் உதயம் போயிடும். ஆமாண்டா, இன்னும் துடிச்சிட்டு கிடக்குது. 4 போடு போட்டு அந்த பக்கமா இழுத்து போடு. அப்புறமா புதைச்சுக்குவேன். வாயா கரண்ட்காரர். இந்தாயா. பணம் வேண்டாங்கம்மா. ஏயா? இனிமே கம்பி வேலைக்கெல்லாம் நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேமா. நான் தான் அப்பப்போ உனக்கு பணம் தரணும். அப்புறம் என்ன? காசு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பண்ணி அடிபட்டது பரவாயில்ல. நாளைக்கு வேற யாராச்சும் ஆள் அடிபட்டா என்னல 6-7 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அட நீ வேற. இது காதோட காதை நடக்கிற சமாச்சாரம். உன்னை என்னையும் தவிர எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. தெரியாதுங்கிறீங்க. நம்ம கவுண்டரே தெரியாதனமா கம்பியில மாட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா? புரியாம பேசுறிய. நான் என்ன 6 மணிக்கா சுவிட்ச் போட போறேன்? ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்ச் போடுவேன். ஏதோ பண்ணி கழுதிகெல்லாம் மேய்ஞ்சி விரயமாகற காசு. பிள்ளை குட்டிக்கார நீயா சாப்பிடலாம் இல்லையா? நாளைக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துரு. என்ன? யோ, என் மாமன் வரான். இந்த விஷயமெல்லாம் மாமனுக்கு தெரியக்கூடாது. நட இப்படியே போயிடு. வா வா வா. ஏய், என்னடா பண்ணிருக்க? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா. ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம். சைக்கிள் எடுத்து வெள்ளாம் கோயிலுக்கு போலாம். வெள்ளாம் கோயிலுக்கா? பொண்ணு பார்த்தா இருக்கா? ஆமா, எடுற மாமா. 18 மைலாச்சே. டிராக்டர்ல போகலாம் மாமா. டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற எதுக்கு போறேன்னு கேப்பான். சைக்கிளே போலாம் நட. மாமா கொஞ்சம் இரு, தலையை சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ணை நான் பார்க்க வேணாம். நீ பொண்ணை பார்க்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற. கை நட்டு. அத மூஞ்சில பூசு. மாமா இப்ப பூசலன்னா உதவி விழுகும். மாமா பூசுற. இப்ப பிரமாதமா இருக்கு. நட போலாம். மாப்பிள்ளை வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா, ஆட்டோ பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளையாடா பொம்பளையாடான்னு பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத. கையில சொம்ப வச்சுக்கிட்டு இருக்க. திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேம்மா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, விஷயத்தை வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயலுக்கு தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏன் ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல. நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா, நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்து ஊர்ல ஒரு முக்கியமான திருவிழா. ஒரு பையன் ரொம்ப நாளா என்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோஷ்டியோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அது சக்கண்ணா. மங்களம், இன்னும் நீ பாவாடைய தூக்கித்தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற. அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதான். ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதொர, ஊரு கனகம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங்கான படிப்பு தான். அப்புறம் கெண்டக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை 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 ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி, நீ இங்கே இரு, நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? அம்மோய், நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம், என்ன? நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ணை கைய பிடிச்சு இழுக்கிறது யாரோ சொல்லுறான் போல இருக்க. வாத்தியார போய் முடிய பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. மங்களம் மங்களம், சரியான ராகு காலம். என்ன மாமோய், அத்தை இந்த ஓட்டம் கொடுது? நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா? இல்லடா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓன்னு அழுதா. வந்திருக்கிறனே ஒரு வார்த்தை பேசுவான், அவளுக்கு எதா இருக்கா? அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு. ஐயோ, வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட போகுது. அவ சொல்லி 5 ஆச்சு. நட. எந்த ஊர்றா உங்களுக்கு? என்னடா வாடா போடாலாம் பேசுறீங்க? நீங்க எந்த ஊர்ரா? பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன், மரியாதை என் கூட வாங்க. பல்ல கழட்டி போடுவேன்னு சொல்றான் மாமா. ஏண்டா கணக்கம்பட்டிக்காரனா அவளை இலக்கு நட்டமா போச்சு?
எங்கடா பல்ல காட்டுங்கடா பாக்கலாம். மாமா மாமா ஐயோ மாமா. அங்க போவாங்க. நிறைய வித்த தெரிஞ்சவன் போல நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டும். போய் 2 சோடா பசங்களை அனுப்பிச்சேன். ஏண்டா வலுவான ஆளுங்களா போக கூடாது? நான் மட்டும் வாத்தியார கம்பெடுத்துக்கு வாங்கலாம். நிறுத்துக்கடா. வாங்கடா. போகடா. தம்பி, இவங்க 2 பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க. அதனால்தான் சரியில்லை. என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன். அவங்க கிட்ட உன் வீட்டையே காமி. எங்கடா பழைய ஆளுங்க? மத்தவங்க எல்லாம் பின்னாடி வாங்கடா. வேடிக்கை பார்க்க வந்துட்டேன். போகிறேன்டா. ஒரு 5-6 பேரா போங்கடா. என்னடி ஆச்சு? இங்க பாரு. ஏன் அழற? எனக்கு கண்ணாலமே வேண்டாம். அந்த ஆள் எனக்கு பிடிக்கல. அவர் ரொம்ப மோசம். தலையும் இல்லாம வாலும் இல்லாம வளராதடி. என்ன நடந்துச்சு விவரமா சொல்லு. நேத்து என்ன பொண்ணு பாத்துட்டு போன ஆளு ஆத்தங்கரை கிட்ட வந்தாரா. நான் பயந்து போய் நின்னேனா அவர் என்ன பார்த்து ஏய் கொன்னுடுவேன், குறவழிய கடிச்சிடுவேன், வாய மூடு அப்படி எல்லாம் என்ன மிரட்டாரு. அவர் ரொம்ப மோசம், மறுபடியும் நான் அவரை கட்டிக்க மாட்டேன். அறிவு நினைவு இல்லாம பேசாதடி. அந்த ஆளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நேத்து பொண்ணு பார்த்துட்டு இன்னைக்கு ஊருக்குள்ள வந்தா மத்தவங்கள தப்பா நினைப்பாங்கல்ல. அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலான்னு ஆத்தங்கரைக்கு வந்திருப்பாரு. இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு நட. ஓஹோ, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நான் தான் கூட வரேன் இல்ல. அவர் ஒண்ணு செய்ய மாட்டாரு. பேசாம பாத்துட்டு போயிடுவாரு. நடனா. எல்லாரும் சேர்ந்து அவர் அடிச்சிருவாங்க போலிருக்கா. பெரியப்பா கிட்ட வேணாம்னு சொல்லுக்கா. பைத்தியம், மத்தவங்க தான் அடி வாங்குறாங்க. எல்லாரும் வேடிக்கை பாருங்க. நம்ம பசங்களுக்கு விவரமே தெரியலடா. நீ நைஸா படுத்துக்கிட்டு போய் அவன் காலோட அடி அடிச்சிடான். வாத்தியாரே, 1000 தான் ஆனாலும் தொழில்ல என்னைக்கு நேர்மை வேணும். போடாங்க அப்ப அவன் மான மரியாதை போயிட்டு இருக்கு. தொழில நேர்மையை கிடைக்கும். போடா. ஐயோ வாத்தியார காப்பாத்து. அட வாத்தியார காப்பாத்துடா. ஐயோ வரமாட்டேன், என்ன விட்டுரு. என்ன விட்டுரு. அட நீங்க
தூக்கி போட்டேடி பலே மாமா விடாதே அம்மா அப்பா ஐயோ என்ன பெரியப்பா இது? அவரை யாரும் நினைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தா என்ன, நம்ம மங்களத்தை கைய பிடிச்சு வைக்கிறான், அவனை சும்மா விடுவேனா? அவர் தான் நேத்து மங்களத்தை பொண்ணு பார்த்துட்டு போனவரு. யாரு? நம்ம கணக்கம்பட்டி மாப்பிள செல்லத்துறை இந்த பையனா? ஆமா, மங்களத்தை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்திருக்காரு. இது புரியாம தகராறு பண்றிய? மாப்பிள என்ன மாப்பிள இது? யார் என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. இன்னும் அந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, ஏன் தடி கூட படல. சும்மா சொல்லக்கூடாது, தடிய நல்லாவே சுத்துறீங்க. ஆமா, மங்கள கொடுத்து வச்சவா? ஆமா, பாத்தியார் யாரு? மாடக்குள்ள அழகிரி சாமி என்ன? அழகிரி சாமியா? நம்ம கிட்ட தேராத சசிய அவனா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மாமாப்பிள்ள, நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போறேன். இல்ல நேராச்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஆமாமா, இனிமே நீங்க அடிக்கடி வரணும். நல்லா விளையாடுற இருந்தாலும் அதுல சில நெளிவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் என்கிட்ட நீ கத்துக்கோங்கிற. வரட்டுமா? ஏன் மாப்பிள்ள, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே, ஆட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க? இல்லைங்க, நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன். மாட்டுப்பால் அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பார்த்து ஒழுங்கா போங்க. அப்படி மீறி வழியில யாராவது ஒப்பு பண்ணா கருப்பு நன்னு ஏன் பேர சொல்லுங்க. மங்களம் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி. நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது. அதனாலதான் இவ்வளவு கலாட்டா நடந்து போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏனுங்க, நீங்க யாருங்க? அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களா? தம்பி இங்க வா. காசு தர்றேன், உன் வாயில இருக்கிறது கொடு. இந்த என்னங்க இது? குடிங்க. உன் ஃப்ரெண்டு சின்ன குழந்தை மாதிரின்னு சொன்னீங்களே, நாளையில இருந்து இத வாயில சப்பிட்டே திரிய சொல்லுங்க. நானும் ஆம்பளைதான், எனக்கும் சூடு சொரணம் இருக்கு, மான மறுவாதி இருக்குது, ஜாதி ஜனம் இருக்குது, 4 காசு சம்பாதிக்கிற திறமை இருக்குது. என்ன இல்லங்கிற? இந்த ஊர்லயே ஒரு முறை மாப்பிள்ள இருக்கானே, சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு பேர்ல உசிரியா வச்சுட்டு இருக்கானே, அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். மறுவாதிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாருக்காவது இந்த வீட்டுல பயம் இருந்ததா? இருந்தா அப்படி செய்வீங்களா? நான் பாட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கே. அட ஏன்டா வளவளன்னு கத்திக்கிட்டு? இவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் நேத்துக்கு அவங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டுக்கலாம்ல? அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பக்கத்து ஒரு ஆத்துல நல்ல நல்ல ஜாதியில சின்ன சின்ன மீனா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பிடிக்கலாம் நான் அங்க போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து அவனை இங்க தூண்டி போட்டான். யாரவன்? அவன் விலாசத்தை கொடு, இன்னைக்கு நேரம் அவன் ஊருக்கு போயிட்டு அவனாச்சு நானாச்சு பாத்துட்டு வந்தேன். ஐயா என்றா இங்க வாழ்வாள்னு கத்திட்டு மவட்டோட உடையாப்புல சத்தம் வீதி கேக்குது. கால் கழுவுங்க மாமா. மாமா, சின்ன வயசுல இருந்தே மங்களத்து பேர்ல நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மங்களத்தை கழுவுங்க மாமா. இல்ல நீ முழுசாவே சொல்லிட்டு நான் அப்புறம் கழுவிக்கிறேன். மங்களத்தை நேத்து யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். அந்த கண்கொள்ளா காட்சி இந்த கண்ணால பார்க்க முடியலையேங்கிறத நினைக்கும் போது இந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு மாமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் இந்த காக்காய்க்கு. ஏ மாமா, மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருப்பாராமே, நம்ம மங்களத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னாராமே, நம்ம மங்களத்துக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மாமா? ஆமாண்டா, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரே பையன், காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாப்ல, பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கு, நல்ல வசதியும் இருக்கு. அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்போ மாப்பிள்ளைய பெத்தவங்க போய் தகவல் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கு மாப்பிள்ளை எனக்கு தான் பொண்ணை பிடிச்சிருக்கு, சரின்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமா சொன்னாரு. மங்களம் ரொம்ப கொடுத்து வச்சவன்.
தாலாட்ட நான் பிறந்தேன் தாலே தாலேலோ தலையாட்ட நீ பிறந்த ஆரோ ஆரிதரோ அத்த பெத்த அன்ன கிளிய ஆசரோசாவே புத்தி கொஞ்சம் முத்து நாத்தா கல்யாணம் கச்சேரி ஊர்கோலம் தாலாட்ட நான் பிறந்தேன் தாலே தாலேலோ தலையாட்ட நீ பிறந்த ஆரோ ஆரிதரோ ஊரில் 100 பொண்ணு இருக்க ஒன்ன போய் நாம் பிடிச்ச ஊரில் 100 பொண்ணு இருக்க ஒன்ன போய் நாம் பிடிச்ச 6 வயசு அம்மாவும் மனசு ஆத்தாடி அளவிடமா தான் விட்டு விட்டேன் தொட்டிலையும் ஆட்டவா அம்மணி கும்பிடு என்னனே விட்டுடு தாலாட்ட நான் பிறந்தேன் தாலே தாலேலோ தலையாட்ட நீத ஆரோ ஆரிதரோ